கன்னி ராசி என்பர்களே, 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாக 10ல் குரு வந்தால் பதவியை மாற்றி கொடுப்பார், அந்த பறிப்பார் என்பதை விட மாற்றி அமைப்பார் என்பது பொருந்தும். அப்படியாக இந்த சனி பெயர்ச்சி கன்னிக்கு கண்டக சனியாக அமைந்து விட்டது. எல்லா சனியும் திருக்கணிதப்படி, வாக்கிய கணிதப்படி எல்லா கண்டக சனி பரிபூர்ணமாக 100% உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பம். இந்த சனி பெயர்ச்சி நடந்து அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளாகவே ஒரு மாற்றம், ஒரு கிரக மாற்றம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில்னா அப்போ நாம் ஏதோ தொலை தூரத்தில் இருக்கிறதால நினச்சிக்காதீங்க. நாமளும் வான்மண்டலத்தில் தான் இருக்கோம், வாகாயத்தில் தான் நாமளும் இருக்கோம். அதில் பூமிங்கிற கிரகத்தில் இருக்கோம், அவ்வளோதான் விஷயம். வான்மண்டலத்தில் தான் நாமளும் இருக்கோம், மறந்துடாதீங்க. நாம் எங்கேயோ கீழே இல்லை, ஆகாயத்தில் தான் இருக்கோம், பூமிங்கிற பந்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம். கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டா, தெய்வத்தை புரிஞ்சு, தெய்வ அனுகூலத்தை பக்தியோடு புரிஞ்சு வழிபாடு செய்தால் எந்த கிரகமும் எந்த கால நேரமும் உங்களை ஒன்றும் செய்யாது. 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது, இயல்பான நிலைக்கு திரும்புவது, கன்னி ராசிக்கு லாபம், ஏற்றம், தொழில், வருமானம், வேலை வாய்ப்புகள் சிறப்படையும். கன்னி ராசி அன்பர்களே.